Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா printer வாங்க போறவங்களுக்கு ஒரு புதிய அப்டேட்டோட வந்திருக்கோம். அது என்னன்னா ஓகே फ्रेंड्स, இந்த மாடல் தான் நான் சொன்னேன். Epson M2170 இது EcoTank printer. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க்ல வர்க் பண்ற பிரிண்டர். நீங்க யூசுவலா வந்து பெரிய பிரிண்டர்னா HP பிரதர்லாம் வந்து நீங்க டோனர் தான் யூஸ் பண்ணி நிறைய பிரிண்ட் எடுப்பீங்க. So அதை கம்பேர் பண்ணும்போது இந்த இங்க் தான் நமக்கு பெஸ்டான மாடல். இப்போ வந்திருக்கிற மாடல் Epson இது. ஓகே फ्रेंड्स, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களே இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ பிரிண்டர் இது A4 பிரிண்டர், இது A3 எடுக்க முடியாது, A4 பிரிண்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இது வந்து காப்பி அண்ட் ஸ்கேனர், நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் சிஸ்டம்லேருந்து பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து வைஃபை ஈதர்நெட் போட்டிருக்காங்க. இது என்னன்னா உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம், ப்ளஸ் ஈத்தர்நெட். இது எப்படின்னா லேண்ட் பிரிண்டர், நீங்கள் 10 கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். 10 பேர் எந்த இடத்துலேருந்து கொடுத்தாலும் அவங்களாம் லேண்டில் இருக்கணும். ஸோ 10 பேர் எங்கேருந்து கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த பிரிண்டர் வந்துடும். இது வந்து ஆட்டோ 2 சைட் பிரிண்டர். இது எப்படின்னா ஒரே பேஜில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறது நீங்கள் எடுக்கலாம். ஸோ யூஸ்வலாக மற்ற பிரிண்டர்லாம் நீங்கள் மேனுவலாக நீங்கள் எடுத்து வைக்கணும். இது அந்த சீனே கிடையாது, அவரே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பார். ஸோ இது மல்டி பேப்பர் இன்புட். இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு பல்ச் ஆஃப் பேப்பரை மொத்தமாக நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு ட்ரே தனியாக கொடுத்துருக்காங்க, இதில் வச்சுக்கலாம். Epson கனெக்ட்னு போட்டு இது எதுக்குன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், ப்ளஸ் உங்கள் மேக் கூட இதுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் கொடுக்கலாம், ஆண்ட்ராய்டு இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து LCDன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3.7 inches சென்டிமீட்டர் LCD இருக்குது. ஸோ என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அதை நம்ம டேரெக்டாக இதிலே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிண்டரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு. இது அன்பாக்ஸ் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். நசீர் வெட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்சனோட யூசர் மேனுவலும் டிரைவர் சீடியும் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் சீடி மிஸ் ஆகாமல் பார்த்துங்க, ஏன்னா அதில் தான் சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்குது. அப்படி மிஸ் ஆனால் கூட நெட்லேருந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தா இது எப்படி ஓப்பன் பண்ண ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. 4 பாக்ஸ் ஆகி ஓப்பன் பண்ணிங்க, இப்படி கவுத்து போட்டிங்கனாவே போதும். இப்படி கவுத்து போட்டிங்கனாவே அழகாக அது இருக்கும். ஸோ இதோட தர்மாக்கோல் வந்து பாக்ஸ்லேயே போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த பிரிண்டரை முடிஞ்சிட்டு ஓகே, இதான் அந்த மாடல் பிரிண்டரு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதோட பார்க்க காம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் இந்த டேப் இருக்குது, இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இது எது கொடுத்துருக்காங்கன்னா அந்த மற்ற மெட்டீரியல்லாம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கம்பார்ட்மெண்ட் பாக்ஸாக இருக்குது. இது என்னன்னு பார்த்துக்கலாம். இது என்ன இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் கேபிள், ஒரு USB டேட்டா கேபிள், இங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டருக்கு வந்து இந்த மாடல் தான் நம்ம இங்கு ஊற்றணும். ஸோ வேறு எந்த மாடலும் செட் ஆகுது. எப்சனில் வந்து நிறைய மாடல் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலாம் ஊற்றணும். ஸோ நமக்கு டேப்பை பிரிச்சுக்குவோம் முதல். ஸோ இந்த ட்ரேவை நம்ம ரிஃப்ட் பண்ணி கீழே ஸோ இதை எஜெக்ட் பண்ணோம். ஸோ இங்கே தான் நம்ம இங்கு போட்டு ஒரு பிரிண்டர் மாடலுக்கு ஒரு இங்கு மாடலு. ஸோ இந்த மாடலுக்கு வந்து 005. ஸோ இது பிளாக்கு, இது பிளாக் மட்டும் தான் போட முடியும், ஏன்னா இது கலர் கிடையாது. ஸோ ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க, ஒரு இதை நாசல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஓகே, இந்த இங்கு வந்து அதை ஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படியே ஜஸ்ட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டே போதும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகுது பாருங்க. இது வந்து பிளாக் டேங்க் இங்கு. ஸோ நம்ம பாட்டிலில் இங்க் ஃபில் பண்ணிட்டோம். அது பாருங்கள், அதை வந்து எல்லாம் இறங்கி டேங்க்லேயே வந்துடுச்சு. ஸோ இதுதான் டேங்க்கு. இந்த டேங்க் லெவல் சொல்லுவாங்க இதுதான். ஸோ டேங்க் லெவல் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிவிடுவோம், இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதையும் ஸோ பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 pin பவர் இது பின்னாடி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லேன். ஸோ இந்த லேன் எதுக்குன்னா மல்டி சிஸ்டம்லேருந்து பிரிண்டர் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த லேண்ட்லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் லேண்ட் ஒயர் எடுத்து ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 10 பேர் எங்கே இருந்தாலும் பிரிண்ட் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் தேவையே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் லேண்டில் கொடுத்துட்டீங்கன்னா யார் வேணால் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த லேண்ட். ஸோ பிரிண்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம
யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ப்ளஸ் ஸ்கேனு காப்பி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ முதல் பவர் கேபிளை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட் பிரிண்டர் ஆன் பண்ணிவிடுவோம். நான் சொன்ன மாதிரி 2 பின்னு இதை கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பிரிண்டர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ பவர் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு லாங்குவேஜ் காட்டுது. முதல் அதை செட்டிங்ஸ் பண்ணிடணும். இது ஃபேக்ட்ரி செட்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம செட்டிங் பண்ணுவோம். இங்கிலீஷில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே கொடுப்போம். ஸோ பிரிண்டர் செட்டிங்ஸ் பண்ணுறோம். இது என்ன சொல்லுதுன்னா இங்கு ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் 5 செகண்ட் ஹோல்ட் பண்ண சொல்லுது. ஸோ இது வந்து அலர்ட் காட்டுது. டேங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் மார்க்கை 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம். ஸோ நம்ம டேங்க் ரீஃபில் பண்ணிட்டோம். ஸோ ப்ரெஸ் பண்ணுவோம். அப்புறம் அதுவே கேட்குது. ஸோ அவுட் டு ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டலேஷன் ஆகுது. ஸோ 10 மினிட்ஸ் ஆகும்னு அதுவே போட்டிருக்கு. அங்கேயே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இனிஷியேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா பேப்பர் வைக்க ட்ரே ரெடி பண்ணிடுவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எஜெக்ட் பண்ணால் போதும். பாருங்கள் ட்ரே வெளியே வந்துச்சு பாருங்கள். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறோம் நம்ம A4க்கு. ஸோ பேப்பர் இங்கே ஃபில் பண்ணிடுறோம். திருப்பி அதே தான் ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்லைட் பண்ணால் போயிடும். ஓகே. ஸோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேப்பர் ஃபில் பண்ணிடணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டெஸ்ட் பிரிண்ட் எடுக்கும்போது அதுக்கு பேப்பர் தேவைப்படும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பேப்பர் வச்சுட்டோம். இப்போ அதுவே இன்ஸ்டால் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்மளே மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணால் நம்ம டிரைவர்ஸ் போட்டுருவோம். மேனுவலில் யூசர் மேனுவலில் காமிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இப்போ சிடியில் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கணும் கம்ப்யூட்டரில். இது 10 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அலைன்மெண்ட் பண்ண சொல்லுது. லேட்டர் பண்ண போகிறீங்களா இப்போவே பண்ணலாம்னு கேட்குது. நம்ம இப்போவே கொடுத்துருவோம். அட்ஜஸ்ட் சொல்லிடுவோம். ஓகே. பிரிண்டர் டெஸ்ட் பிரிண்டர் கொடுத்துருவோம். ஸோ பிரிண்ட் ஆகுது. அலைன்மெண்ட் பேப்பர் அலைன்மெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லுது. ஸோ அலைன்மெண்ட் பேப்பர் இதுதான். ஸோ எதாவது மிஸ்ஸிங் செக்மெண்ட்டு கேட்குது. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் கேட்குது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீஃபில் பண்ணும்போது இதெல்லாம் கேட்காது. ஜஸ்ட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த செட்டப் இதான் இருக்குது. ஸோ ரன் பண்ணுறேன். பிரிண்டர் செட்டப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிரிண்ட்டு கொடுத்து பார்ப்போம். இது ஒரு இன்வாய்ஸ் இது நம்ம பில் பிரிண்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ வந்துடுச்சு. Epson-2170 வந்துடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம 1 பேஜ் தான் இருக்குது. அப்படியே பிரிண்ட் கொடுப்போம். ஸோ அந்த இன்வாய்ஸ் காப்பி வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ சிங்கிள் சைடு பிரிண்ட் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து டபுள் சைட் பிரிண்ட் எடுக்க போகிறோம். நம்ம 2 பேஜஸ் இதை நம்ம டபுள் சைட் பிரிண்ட் பண்ணிடலாம். ஒரே பேஜில் 2 சைடு பிரிண்ட் ஆகணும். பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பிரிண்டர் செட்டிங்ஸ் போயிடுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் போய் ஃப்ரம் ஃப்ரண்ட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்க போகிறோம். ஸோ வேறு எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஸோ இதுதான் போகணும். 2 சைட் பிரிண்டிங்ஸ் போய் செட்டிங்ஸ் போய் ஸோ லெஃப்ட் லாங் எண்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஃப்ரண்ட்டுன்னு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ பக்காவாக ஒர்க்கிங். ஸோ இந்த பேஜை நம்ம இப்போ ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஸ்கேனருக்கான ட்ரே இது. ஸோ இங்கே தான் பேப்பர் நம்ம ஃபிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எதை எடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் அப்சைட் டவுனாக வச்சுருந்தேன். கிளாஸில் பார்க்குற மாதிரி வச்சுருந்தோம். ஸோ க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் பேப்பர் ஃபீட் பண்ணிட்டேன். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் மெனுக்கு வந்துடணும். ஸோ இதான் காப்பி இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பியில் வச்சுட்டு ஓகே கிளிக் பண்ணுறீங்க.
ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் கேட்குது, நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் ஆஃப் காப்பீஸ் போதும். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக ஒரு காப்பின்னு இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் 2 3 4 5 உங்களுக்கு ஒன்று போதும். ஸோ கொடுத்துட்டு காப்பி, இதுவே கேட்குது ஐடி கார்டு காப்பியான ஜென்ரல் ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம என்ன வேணுமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுதுன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். A4 பேப்பர். ஸோ இது கேட்குது நீங்கள் செட்டிங்ஸ் எதனா மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக பிரிண்ட் வேணும்னா இங்கே காப்பிக்கு டேரெக்டாக இந்த பிரிண்ட் கொடுத்து பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பிரிண்ட் ஆகுது. ஸோ பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ பக்காவாக இருக்குது, பிரிண்டிங் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஒரு லேசர் ஜெட்டில் எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த குவாலிட்டி. ஸோ வர்த்தான பிரிண்ட்டு தான் இது. அந்த கிறிஸ்டல் கிளியரில் இருக்குது இந்த வேர்டுலாம். ஸோ நல்லா இருக்குது. லேசரை காமிச்சிலும் இந்த இங்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணுது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த எப்சன் பிரிண்டரை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம ஸ்கேனும் இதில் பண்ணிக்கலாம். எப்படின்னா அதே தான், ஜெராக்ஸ் டைப்பே தான். ஸோ என்ன பண்ணால் லிஃப்ட் பண்ணுறோம், பேப்பரை அப்சைட் டவுன் வைக்கிறோம். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது காப்பியில் இருந்தது, காப்பினா உங்களுக்கு ஜெராக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணனா இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஆர் அப்படின்னா ஸ்கேன் வந்து காட்டுது. ஜஸ்ட் நம்ம ஸ்கேன் கொடுத்தா போதும், பாருங்க ஸ்கேன் ஆப்ஷன் ஆகிடுது. உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே அங்கே டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும் ஜேபிஜியில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே டேரெக்டாக வேர்டில் கூட அங்கே ஸ்கேன் பண்ணால் இங்கே நீங்கள் டேரெக்டாக வேர்டில் கூட எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணது இங்கே வந்துச்சு, ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிரிண்டர் பேக் சைடு வந்திருக்கோம். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 2 நாசில் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இது எதுக்குன்னா உங்கள் பேப்பர் மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் இதிலேயே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ பிரிண்டர் பேப்பர் மாட்டிக்கிச்சுன்னா இதை ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமர்ஷியல் மாடல் பிரிண்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன்.